of you, good afternoon. Continue videos. Third generation பார்க்க போகிறோம். 3G எப்போ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா 2003ல் ஃபர்ஸ்ட் யூகே, அதாவது யூகேல 3G வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து என்னென்னா அடுத்த, அதாவது மிங்கிள் பண்ணி 2G அண்டு 3G வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் செப்பரேட்டாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3G வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. This generation of mobile device system merge different mobile technology standards. அதாவது என்னென்னா இந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மொபைல் சிஸ்டம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, டிஃப்ரெண்ட் மொபைலுக்கு வந்து மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஒரே மாதிரியான சிக்னல் வந்து எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, எப்பவுமே மர்ஜ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து என்னென்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி, அதாவது நமக்கு சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஹையர் ஃப்ரீக்குவென்சியாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டிபிள் ஆக்சஸ், அதாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, அதாவது மல்டிபிள் ஆக்சஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா கொடுக்கறதுக்கான ஒரு கெப்பாசிட்டின்றது வந்து இதுக்கு இருக்குது. என்னென்னா மல்டிபிள் ஆக்சஸ் டு டெலிவர் டேட்டா ரேட் அப் டு 2 MP, அதாவது MP ரேட்டில் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 2 MP. அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடாகவும் நமக்கான தகவல்களை எடுத்துக்கவும் முடியும். இது வந்து மல்டிமீடியா, அதாவது MMS சர்வீஸ், அதாவது மல்டிமீடியா மெசேஜிங் சர்வீஸும் வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னென்னா ஒன்லி வாய்ஸு இல்லை டெக்ஸ்ட் இருந்தது, பிக்சர்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு வீடியோ மாதிரி மல்டிமீடியா மெசேஜிங் சிஸ்டம், ஓகேங்களா, இது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலமா நமக்கு கொடுத்துருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராசஸாகவும் இதில் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த WCDMA என்ன எல்லாமே வந்து என்னென்னா, ஸோ நம்மளுடைய மொபைலில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னலை தான் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். இது WCDMA. இது வைட் பேண்டு கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், அதாவது கொஞ்சம் அதிகப்படியான சிக்னலை வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன கொடுத்தோன்னா 384 கிலோபிட்ஸ் பர் செகண்ட்லேயும் 2048 கிலோபிட்ஸ் பர் செகண்டாகவும் நமக்கான ஸ்பீடுன்றதை அதிக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. Few 3G suppliers uses ATM, அதாவது synchronized transfer mode for their over the air networking within a MPLS multi protocol level switching or IP for the backbone network. அதாவது இந்த IP நெட்வொர்க்ன்றது தான் வந்து நெட்வொர்க்குக்கு ஒரு பேக் போனாகவும் இருந்தது. ஓகேங்களா, ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த 3G வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துச்சுன்னா நமக்கான சிக்னல், அதாவது ஒரு அலைக்கற்றுன்னு தான் சொல்லுவோம். இந்த அலைக்கற்று என்ன அப்படின்னா காற்று மூலியமாக நமக்கு மொபைலுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி வேகமாகவும் அதே மாதிரி செக்யூராகவும் இருந்து தான் இந்த 3G மொபைல்ஸ், அதாவது 3G சிக்னல்ஸை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அந்த 2Gயும் அந்த 3Gயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒரு நெட்வொர்க் ஆக்சஸ் வந்து ரூட்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டொமைன் இருக்கணும், அந்த ஒரு டொமைன் மூலிமா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2200 மெகாஹெர்ட்ஸும், அதாவது 1900லேருந்து 2200 மெகாஹெர்ட்ஸ் அதனுடைய ஸ்பீடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கான லைசன்ஸுன்றது தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நெட்வொர்க்கு உருவாக்குறீங்க, அதே மாதிரி அந்த ஸ்பீடை வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா யூசர் அக்ரிமெண்ட்டு அதே மாதிரி லைசன்ஸும் வாங்கிடணும். யார் வேணாலும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா சிக்னல்ன்றதை கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அதுக்கான ப்ராப்பர் அக்ரிமெண்ட்டு லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கான அலைக்கற்றை சரியான வேகத்தில் கொடுக்கவும் முடியும். ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 80% பாப்புலேஷன் வந்து என்ன பண்ணிடுறோன்னா கவரேஜ் பண்ணி கொடுத்துருங்க. எப்போனா 31 டிசம்பர் 2007. ஓகேங்களா, அதுக்கப்புறம் UK வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 2004 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து கொஞ்சம் லைசன்ஸ் வாங்கி இதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
நெக்ஸ்ட் என்னென்னா 4th ஜென்ரேஷன். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே நம்ம 4G வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்குன்னா 4G இஸ் அட் த ரீச் ஸ்டேஜ். நம்ம வந்து அந்த 4G வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. 4G வாஸ் பேஸ்டு ஆன் எ ஹெடாக் நெட்வொர்க்கிங் மாடல். இந்த ஹெடாக் மாடல் மூலிமா தான், நெட்வொர்க்கிங் மாடல் மூலிமா தான் நம்ம வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நோ நீட் ஃபார் ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றத கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா இந்த 4G வந்து ஒன் ஆஃப் த ஸ்பீடு, அதாவது நமக்கான ஸ்பீடுன்றதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஒரு டேட்டாவை வேகமாகவும் பார்க்க முடியும், அதே மாதிரி வேகமாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா மொபைல் மாடுலிட்டி மூலிமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் ஐபி, எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஐபி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலிமா தான் நம்ம தகவல்கள் என்றதை பாதுகாப்பாக வந்து நாம் பெற முடியும். ஓகேங்களா, அந்த நெட்வொர்க் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் மூலிமா நம்ம போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ உங்களுக்கான ஸ்பீடு எவ்வளோ வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா மாற்ற முடியும். ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்குன்றது வேகமாக இருக்கும், ஒவ்வொரு நெட்வொர்க்குன்றது வேகமாக இருக்காது. அந்த ஐபி அட்ரஸ், அதாவது IPv6 நெட்வொர்க் சப்போர்ட். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து என்னென்னா மொபைலோட அட்ரஸ். இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா நெட்வொர்க்குங்களையும் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ்லையும் நம்ம போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பார்க்க முடியும். இந்த மொபைல் IPv6, IPv4, ஸோ எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த அட்ரஸ். எதுக்குன்னா மொபைல் டிவைசஸோட அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4G மூலிமா நமக்கான ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 MPலேருந்து 10 100 MB வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதனுடைய ஸ்பீடுன்றதை அதிகப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா, லாஸ்ட்டாக வந்து என்ன இருக்குன்னா 5th ஜென்ரேஷன். ஸோ 5th ஜென்ரேஷன் நம்ம இன்னும் வந்து அதை யூஸ் பண்ணலை. பட் என்னென்னா அதுக்கான ப்ராசஸ்ன்றது ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வர நாட்களில் அதை யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்றது நிறைய இருக்குது. சரி, 5Gனா என்னென்னு பார்ப்போம். 5G இஸ் த ஸ்டேஜ் சக்ஸஸ்டு த 4G LTE. அதாவது இப்போது நம்ம 4G வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து WiMAX, அப்புறம் 3G UMTS அண்டு 2G GSM. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நேம், அதாவது சிஸ்டமோட நேமு. 5G டார்கெட் பர்ஃபார்மன்ஸ் ஹை டேட்டா ரேட். அதாவது எப்படியும் வந்து அந்த டார்கெட்டுன்றதை நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த டேட்டாவோட டார்கெட் என்னென்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஜிகாஹெர்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட டேட்டாவை பார்த்துக்க முடியும். ஹை டேட்டா ரேட், ரெடியூஸ்டு லேட்டன்சி, எனர்ஜி சேவிங், காஸ்ட் ரெடியூசிங், ஹையர் சிஸ்டம் கெப்பாசிட்டி அண்டு மேசிவ் டிவைஸ் கனெக்டிவிட்டி. எல்லாமே வந்து என்னவாக இருக்கும்னா கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளுடைய ப்ராசஸ். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஒரு டைமில் வந்து நெட்வொர்க்குன்றது கம்மியாக கிடைக்கும். அப்போது வந்து டைம் சேவிங் வந்து பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த 5G வந்து யூஸ் ஆகும்போது நமக்கு டைமிங்ன்றது என்ன பண்ண முடியும், ரொம்ப சேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்றது நிறையவே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு எனர்ஜி சேவிங்காகவும் இருக்கும். The 2 phases of 5G, first one will be released 15 complete by March 2019. அதாவது 2019 மார்ச்சில் வந்து என்ன பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன் ரிலீஸ் 16 எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளீட் March 2020 வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதை வந்து எல்லாமே வந்து ஒரு அதுக்கான ப்ராசஸ்ன்றது போயிட்டே தான் இருக்குது. பட் என்னென்னா நம்ம இப்போதைக்கு 5Gன்றதை யூஸ் பண்ண முடியலை. ஓகேங்களா, இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ITU, இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கான 5G சப்போர்ட்டுன்றதை இந்த இதுவில் கொடுக்க போகிறாங்க. ஆனால் பட் என்னென்னா நம்ம கண்ட்ரியில் இல்லை, வெளியெல்லாம் வந்து 5Gன்றதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்தியாவில் அவ்வளோ நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணல. 4G தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா
யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 20 GB. ஓகேங்களா, ஜிபி கணக்கில் நாம் யூஸ் பண்ண முடியும். 20 GB வந்து அந்த செகண்டில் வந்து என்ன பண்ண முடியும், நாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய வேவ்ஸ் வந்து மில்லிமீட்டர் வேவ்ஸ், அதாவது அவ்வளோ இருக்கும். 20 இல்லைன்னா 15 GHz அது அவங்களுடைய ஸ்பீடுன்றத இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், ஸோ எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே நம்மளுடைய வேலைன்றது சீக்கிரமாக முடிஞ்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, அந்த தகவல்களையும் ஈஸியாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கவும் முடியும். இது எல்லாமே வந்து என்னென்னா நியூ ரேடியோ சாஃப்ட்வேர். ஓகேங்களா, அந்த நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் மூலிமா யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 5G new radio can access lower frequency from 600 அதனுடைய MHz 600 MHz ஆகவும் இருக்கலாம், இல்லைன்னா 6 GHz ஆகவும் இருக்கலாம் அதனுடைய ஸ்பீடு. ஓகேங்களா, இது வந்து 4G விட 15% இல்லைன்னா 50% ஸ்பீடு இருக்கும். 4G நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை விட 15% அப்படி இல்லைன்னா 50% ஸ்பீடு வந்து நாம் 5Gயில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து மொபைல் நெட்வொர்க் கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற அதனுடைய நெட்வொர்க்கு, அதனுடைய சிக்னல்ஸு எவ்வளோ ஜிகாஹெட்ஸு எவ்வளோ மெகாஹெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜென்ரல் தான் இது எல்லாமே வந்து டே டு டே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.